வணக்கம். நான் 2012 சாருடைய செமினார் ஒன்று சென்னையில் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சென்னை செமினார்லாம் அட்டன் பண்ணும் போது உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து ராஜ மரியாதையோட அந்த ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நான் எல்லாரையும் பெருசாக பார்த்தேன். இத்தனை கார் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபோட்டோஸாக ஸ்டில்ஸ்லாம் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் அவங்களே ஆளை செட் பண்ணி வச்சு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீ நம்பிடாத அப்படின்னாங்க. சரி, என்னடா இவ்வளோ ஆதாரத்தை எடுத்து போய் கொண்டு வந்து காட்டுறோம், இவ்வளோ பேர் இருக்காங்க, இவன் கூட சுற்றுறவெல்லாம் முட்டா பசங்க, இவங்கெல்லாம் பெருசாக கூட படிக்கலை, நான்லாம் படித்ததெல்லாம் 10வது தான், இவனும் அதே ஸ்டேஜ் தான் இருக்கான், கூட அத்தனை பேருமே டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்காங்க, நம்மளை தான் ஏமாற்ற முடியும், இத்தனை பேரை எப்படியா ஏமாற்ற முடியும் நினச்சிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய பிஸ்னஸோடைய சக்ஸஸ் அப்படின்றது இன்றைக்கி டீமோடைய க்ரோத்னஸை வச்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து இன்றைக்கி பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டிகிட்ருக்கேன். அதை பார்த்துட்டு அதே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டண்டா, அவனெலாம் யாரோ ஒருத்தனுக்கு தான் அது நடக்கும் அப்படின்றாங்க. சார், இந்த மாதிரி நிறைய 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 பைத்தியக்காரங்க பக்கத்தில் பின்னாடி இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வார்த்தையில் எனக்கு தெரிஞ்ச புரிஞ்ச அந்த விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை தவறாக நினச்சிக்காதீங்க. ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்றத விட நாம் நினச்ச ஒரு இடத்துக்கு போனோமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பணம் அப்படின்றது மட்டும் தான் நான் என் மைண்ட் செட்டில் பண்ணது. மற்றபடி பதவியோ பெரிய அளவில் ஒரு வசதியோ அப்படிலாம் யோசிக்கலைங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நமக்கு தேவையானது பணம். அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய லெவலுக்கு நம்ம மேலே போனோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அல்ப சந்தோஷத்தோட இந்த பிஸ்னஸ் எடுத்தோன்னா இன்றைக்கி ஒரு மாதம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க யாரும் சொல்ல நம்ப மாட்டாங்க. ஆனால் வீடு கட்டுறதை பார்த்துட்டு இவனா வீடு கட்டுறான், இவன் தான் உண்மையிலே சொல்லி இவன் தான் வீடு கட்டுறானா, அவங்களுக்கு எதனா பரம்பரை சொத்து இருக்குமோ அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி முழுக்க முழுக்க இன்றைக்கி டிரான்ஸ் இந்தியாவில் இன்றைக்கி நான் ஒரு பெண்ணு வாங்கினேன் அப்படின்னாலும் அது டிரான்ஸ் இந்தியாவில் கொடுத்த வருமானம் தானே தவிர வேறு எந்த நிறுவனமும் கொடுத்த வருமானம் கிடையாது. வேறு எந்த விஷயத்துலையும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு ஒரு மாத சம்பளத்தை வேலை செஞ்சவனுக்கு இன்றைக்கி மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு இன்றைக்கி கோடி லெவலில் சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தும் என்னை இந்த அளவுக்கு வழி நடத்தி வந்த என்னோடய லீடர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார்.